அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஜபத்திலே கருத்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று, ஜபத்திலே கருத்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று, முடிவு பரியந்தம் அவரில் நிலைமை பலனை பெற்றுக்கொள்ளு, முடிவு பரியந்தம் அவரில் நிலை நின்று பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடிய வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடிய வருவாயா. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, அல்லேலூயா திருமணி ஆண்டவனுக்கே சொல்கிறோம். அல்லேலூயா எல்லா மகிமைக்கு பாத்திரம் சோத்திரம், எல்லா புகழ்ச்சியும் ஆண்டு சோத்திரம் மேன்மை கூறியதா இருக்க முடியாது. அன்று ஊற்றிருக்கிற சோத்திரம் நம்முடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருந்த ஆண்டு சோத்திரம் நிசித்தத்தை நிறைவேற்ற கிருபிதாருயா சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து அழகு வாழ்க்கை ஜீவதவினை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். சுவிசேஷனுடைய பாதங்களை அழகு வாழ்க்கை ஜீவதவினை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 1000 10,000 சிறந்தவரை அழகுள்ளவரை இன்னைக்கு சோத்திரம் 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 சோத்திரம். பூர்ண ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கிற ஜீவதவினை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். எங்கள் ஏக அப்பா சோத்திரம் சக்கராதிபதியை இன்னைக்கு சோத்திரம் 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 சோத்திரம். கிருபா சமுத்திரமே சோத்திரம் 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 சோத்திரம். கண்மலை தண்ணீர் தடாகம் சோத்திரம். கற்பாதை நீர் ஊற்றுகளாக மாற்றுகிற ஜீவதவினை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம் 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 சோத்திரம். எந்த மனுஷனை மாற்றி அமைக்கிற ஜீவதவினை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். பாவிகளை ரட்சிக்கும்படியாக உலகத்தில் வந்த ஜீவதவினை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம் சோத்திரம். நாங்கள் எண்ணெய்க்கும் வெண்ணுக்கும் மேலாக கிரீச்சர் தேவினை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். கான்பரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சோத்திரம் பேர் பேராக தனித்தனியாக ஆசிரியர்மியா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆரம்பத்திலிருந்து முடிவு நம்முடைய கரம் இருக்க முடியாது கண்டிருந்ததா சோத்திரம். எங்களை இன்னும் தகுதிப்படுத்த ஆசீர்வாதம் எல்லா துதிக்கிறமே எல்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பலவனை நாம் தாழ்மை அடைகின்ற பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். கோயம்புத்தூர்ல இருந்து பிரபு அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அநேக நாட்களுக்கு பின்பாக தேவனுடைய வார்த்தை மூலமாக இந்த பிள்ளைகள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குள்ளான சகல ஆசீர்வாதத்தினால நன்மையினால தேவன் நம்மை நிரப்புவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் அதனுடைய 10 வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். மனதுருகுகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய கர்த்தர் அவர் மனது உருகுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். வார்த்தை சொல்கிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்களே விலகி போனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையிலே மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். மனது உருகுகிற தேவன். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் தேவன் சொல்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எனவேதான் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் சொல்கிறார். விலகாத தேவன், கிருபையை தருகிற நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். மாத்திரமல்ல, சமாதானத்தின் உடன்படிக்கை தேவன் நமக்கு இந்த பூமியிலிருந்து சொல்கிற பொழுது என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவருடைய சமாதானம் பெரிதான சமாதானம். அவரை நம்பி அவரை அண்டி வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் சமாதானம், அவர் சமாதானத்தின் காரணராய் இருக்கிறார். எனவே நமக்கு ஒரு சமாதானத்தை வைத்த தேவனாய், வைத்து போயிருக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். சமாதான குறைவாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதான காரணராக நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன். இதுதான் சொல்கிறது ஏசாயா 30 அதிகாரத்துல 12 வசனம். 18 வசனம் அப்படித்தான் சொல்லும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று பார்க்கிறோம். நமக்காக காத்திருக்கிற ஒரு கர்த்தர். காரணம், நம்மேல அவர் மனது உருகுகிறவராக, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இந்த தேவன், நம்முடைய தேவன், அவர் மனதுருகுகிற தேவன். ஏதோ பார்த்து கொண்டு செல்கிற தேவன் அல்ல. அவர் நம்ம மேல ஒரு மனதுருகுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். எனவேதான் ஆதியாகவும் நம்ம அறிந்த வண்ணம், ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாளும் தவறு செய்த போது கூட தேவனை அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினாலும் அவர்களை அழித்து விடாதபடிக்கு அவர்கள் பாவம் செய்து அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று மறைந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஜனங்கள் இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடினாலே அவர்கள் தேவனை விட்டு விலகினதான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் அவர்களை அழைத்து போடாதபடிக்கு ஆதியாகமும் 3 அதிகாரம் 21 வசனம் வாராக சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் அப்படியே தன்னுடைய வார்த்தைக்கு அவன் செய்ய வார்த்தை மீறினாள் என்று அவர் விட்டு விடாதபடிக்கு அவனுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கின தேவனாய் காணப்படுகிறார். ஒரு மனதுருகுகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை, தான் உருவாக்கின பிள்ளைகளை அவர்கள் மீறின பாவத்திற்கு உட்பட்ட போது, தன்னுடைய வார்த்தையை மீறின போது
செய்ய வேண்டாம் என்கிற காரியங்களை அவர்கள் செய்த போது கூட தேவன் அவர்களை அப்பாகவே அவர்கள் விட்டு விடாதபடிக்கு அல்லது அவர்கள் அழித்து போட்டு விடாதபடிக்கு அவர்கள் மனதுருகி தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தோளுடைய உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இது என்ன குறிக்கிறது என்றால், முதலாவது ஒரு தவறுக்காக ஒரு பலி செலுத்தின ஒரு காரியமாய் காணப்படுகிறது. தன்னுடைய பிள்ளைகள் தான் உண்டாக்கிறவர்கள் தன்னுடைய வார்த்தையை மீறினார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக முதலாவது ஒரு பலி செலுத்துகிற ஒரு காரியம், பலி செலுத்தி அந்த மிருகத்தின் உடைகளை தோலை எடுத்து அவர் உடையாய் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மனதுருகுகிற கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை நடத்தக்கூடியவராக, கரம் பிடித்து நடத்துகிறவராக, ஆலோசனை சொல்லி நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். இப்படியாக ஒவ்வொரு பகுதியும் நாம் பார்க்க முடியும். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். 430 வருஷங்கள் அங்கே எகிப்திலே அடிமையாக காணப்படுகிறார்கள். அங்கே அந்த ஜனங்கள் எகிப்திலே படுகிற கஷ்டத்தை நான் பார்த்தேன் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆலோட்டிகள் நிமித்தம் ஒரு இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஒரு தேவன் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நான் பூலோகத்தில் இருக்கிற மக்களை, மனு மக்களை நல்ல கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய செவிகளிலே எட்டுகிறதாய் காணப்படுகிறது. அங்கிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். எகிப்திலே என் ஜனங்கள் உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்க்கிறேன் என்று சொல்கிறார். எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டு அல்லது கவனித்துக் கொண்டு நம்மை காண்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் சில சூழ்நிலை நிமித்தம் பார்த்து நம்முடைய முகத்தை பார்த்து சில காரியங்களை சொல்லுவான். ஆனால் கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் அவள் ஜெபம் பண்ணுகிறாள், வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு அவள் ஜெபிக்கிறாள். ஆனால் அங்கே ஏலி என்கிறதான தேவ மனுஷன் சொல்கிறார், நீ இன்னும் குடித்து வெறித்திருக்கிறாய் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு மனுஷனுடைய பார்வை அதுதான் காரியமாய் காணப்படுகிறது. மனுஷனுடைய பார்வைக்கு நம்முடைய சில சூழ்நிலைகள் வெறுத்தது போல அல்லது புலம்புகிற போல காணப்படும். ஆனால் தேவன் உள்ளந்தரியங்களை ஆராய்கிற நம்முடைய கர்த்தர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் ஆராதிக்கிறார். ஆனால் எகிப்தில் இருக்கிற தன்னுடைய ஜனங்களுடைய அவள் இடுகிற குக்கர்கள் அவருடைய காதலை கேட்கிறது. அது படுகிற வேதனைகளையும் தேவன் தூரத்திலிருந்து அறிகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு அந்த ஜனங்களை மீட்க பண்ணும்படியாக ஏதோ கேட்டுட்டு போறது மாத்திரமல்ல, அவர்களை நம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு தேவன் அங்கிருந்து அவங்க எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று அநேக வாதைகள் மூலமாக அங்கிருந்து அவர் கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் நமக்காக மனதுருகுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். கண்டும் காணாதவர் போல இல்லை, எப்பொழுது நம்ம மேல கண்ணோக்கமாய் இருந்து நாம் படுகிற எல்லா வேதனைகளையும் அறிந்தவராக நமக்குள்ளாய் காணப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே தான் சங்கீதம் நம்ம பார்க்கிறபடி சங்கீதம் 145 நம்ம பார்ப்போம். 145 பதத்துல தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதாவது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர்கள், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமான தேவன். இப்படிப்பட்டதான் சமீபமான பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி என்று கேட்கிறார். எனவே நாம் சமீபமாய் பெற்றிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் செவி சாய்க்கிறவராக, நம்மை நோக்கி கொண்டிருக்கிறவராக, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவராக நம்முடைய தேவன் காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்டதான் நம்முடைய சூழ்நிலையில அவர் மனதுருகிறவராய் மாத்திரமல்ல, நமக்கு இறங்கி வந்து உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாய் நம்முடைய தேவன் காணப்படுகிறார்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தாலும் புதிய ஏற்பாடுல கூட நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நாம பார்க்கும்போது அங்கே நடந்ததான ஒரு சூழ்நிலையில நம்ம அறிந்திருக்கிறோம். தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவங்க இளைய மகன் தன்னுடைய சேர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எனக்கு என்னுடைய ஆஸ்தி எனக்கு பங்கிட்டு தர வேண்டும் என்று தன்னுடைய ஆஸ்தியை அவன் பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம். தூர தேசத்திற்கு போனவன் அங்கே 13ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே அவன் புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த அப்படிப்பட்டதானே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிற ஆஸ்தி தன்னை கொண்டு வந்த எல்லா ஆஸ்தியும் அழித்து போட்ட ஒரு மனிதனை நோக்கி பார்க்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நீங்க 20வது வசனத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, இவன் தன்னுடைய எல்லா பணத்தையும் இழந்து ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில பன்னி மேய்க்கிற ஒரு வேலை செய்கிறார். அந்த பன்னிக்கு போடுகிற உணவை தான் உணவாக சாப்பிடுகிற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வேதனையாய் சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பிள்ளை எப்போ வருவான்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் அவன் ஏறிட்டு பார்க்கிறான். தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், பங்கு இல்லை என்றாலும் தன்னுடைய இருதயத்துல அவன் ஏக்கம் கொண்டவனாக அவன் பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 20வது வசனம் சொல்கிறது, அந்த இளைய குமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தாப்பன் வீட்டில் வந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். தூரத்தில் வருகிற பொழுது தூரத்தில் இருந்தாலும் நம்மை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். நல்ல ஒரு தகப்பனை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். அவர் அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற புத்திர சுதிகாரத்தின் ஆவிய அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம் தேவனை விட்டு தூரம் போனாலும் தேவன் நம்ம மேல கண்ணோக்கமாக இருந்து எப்பொழுதும் பிள்ளை வருவான் என்று ஆவலாக வாஞ்சையாய் நோக்கி பார்க்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, அவர் தூரத்துல வரும்போது அப்ப என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நிமிஷ பொழுதும் எப்போ வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக நம்முடைய தகப்பனாகிய தேவன் காணப்படுகிறாரா? உடனே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், மனதுருகுகிற தேவனாக தகப்பனாக நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஓடி அவனை கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ அசிங்கமான ஒரு உடையை போட்டுக்கொண்டு, நாற்றம் பிடித்த ஒரு உடையை போட்டுக்கொண்டு, குளிக்காமல் மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டத மனுஷன் ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக யாரும் அவனை ஏறிட்டு பார்க்காதபடிக்கு அல்லது பக்கத்துல நெற்கை கூட அருகதை இல்லாதபடிக்கு ஒரு துர்வாசனை வீசுகிற ஒரு மனுஷனை அந்த தகப்பன் தூரத்துல வரும்போதே அவனை ஓடி அவனை கண்டு மனதுருகுகிறா தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனாய் தான் நமக்கிறார். நாமும் அவர்கள் செய்கிறது மீறுதல் செய்கிற பொழுது தேவன் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக எப்பொழுது இடத்துல வருவான் என்று நம்மை நோக்கி பார்க்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். மனதுருகுகிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் நம்ம ஆராதிக்கிறோம். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, 5:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை அவரிடத்துல நாம் ஞானஸ்தானம் என்கிறதான அந்த ஒரு உடன்படிக்கை தேவனிடத்துல நாம் செய்கிற பொழுது அந்த உடன்படிக்கை குறித்து தேவன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளை என்கிறதை மனதுருகுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். மேல் பட்சமாய் இருக்கிறவரை நம்ம மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனாய் நாம் அப்படிப்பட்ட தேவனை நமக்கு உண்டு. அந்த தேவனை தான் நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலவெளியில தேவன் நம்மோடு பேசுகிறார்.
நான் உன்னை விட்டு விலகுகிறதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கும் என்று மேல் மனதிருகிற கர்த்தர் சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. எனவே நாம் தொடர்ந்து தேவனுக்குள்ளாக இந்த நாள் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் சமாதானத்தின் தேவனாக நமக்கு கிருபை செய்கிற உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த வாக்கின்படியாக தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில இன்றும் இல்லை என்றென்றும் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த தேவனை நாம் அண்டிக்கொண்டு அவரை சொந்த ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் நம்ம வாழ்கிற பொழுது அவருக்கு பிரியமாய் வாழ்கிற போது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை வாசித்து அல்லேலூயா கர்த்தருடைய வேதத்திலே அதனுடைய தியானமாக இருக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக ஒரு பாக்கியவான நம்மை மாற்றுகிறார். எனவே இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.